மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில நடந்துகிட்டு இருக்க திராவிட மாடல் ஆட்சியில இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பன்மடங்கு மேம்பட்டு இருக்கு. அதுக்கு சாட்சியா பல முக்கியமான ஈவெண்ட உலக நாடுகளே வியந்து பார்க்கிற அளவுக்கு சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க திமுக அரசு. 2022ல தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுக்காக ஒன்றிய அரசு வெறும் 33 கோடி தான் ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா செஸ் ஒலிம்பியாட்டுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி உலக நாடுகளே திரும்பி பார்க்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்தினாங்க. இன்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டோட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில அதிமுகவோட 10 வருஷ ஆட்சி காலத்துல நடக்காம இருந்த சென்னை ஓபன் டென்னிஸும் 2023ல திமுக ஆட்சியில தான் நடந்தது. வட இந்தியாவில மட்டுமே நடந்துட்டு இருந்த ஏசியன் ஹாக்கி சாம்பியன் டிராபியும் 2023ல முதல் முறையா திராவிட மாடல் ஆட்சியில தான் தமிழ்நாட்டுல நடத்தப்பட்டுச்சு. தமிழ்நாடு இனிஷியல்ஸ் ஆஃப் ஓபன் 2023யும் தமிழ்நாட்டுல முதல் முறையா உலக சபஸ கூட்டிட்டு வந்து திராவிட மாடல் அரசால் நடத்தப்பட்டுச்சு. ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் 2023 எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல சிறப்பா நடத்தினாங்க திமுக அரசு. விளையாட்டு துறையில இருக்க அத்லெட்ஸ் எல்லாருக்கும் உதவித்தொகையை உயர்த்தியும் கொடுத்தாங்க. என்னதான் தமிழ்நாடு மேல இருக்க வன்மத்துல ஒன்றிய அரசு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு ரொம்ப கம்மியான ஃபண்ட கொடுத்தாலும் தமிழ்நாடு தான் ஒட்டுமொத்த கேலோ இந்தியா போட்டியிலையும் 38 கோல்டு மெடல் வாங்கி 2வது இடத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி மணிப்பூர்ல கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது மணிப்பூர் பிளேயர் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்தது தமிழ்நாடு தான். கேலோ இந்தியால மணிப்பூர் வாங்கின கோல்டு மெடல் மட்டும் 10. அடுத்து அரசு பள்ளி மாணவர்களோட விளையாட்டு மேம்பாட்டு திறனை வெளியே கொண்டு வர சிஎம் டிராபி வச்சு நடத்துனதும் திமுக அரசு தான். இந்த வரிசையில தான் இப்போ தெற்காசியாவிலேயே முதல் முறையா ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் சர்க்யூட் கார் பந்தயம் நடத்தினாங்க தமிழ்நாடு அரசு. இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமா காரணம் தமிழ்நாட்டோட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறது மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது இந்தியாவின் முன்னோடி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி.